ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடு தீவனத்தை தவிர வேறு என்னென்ன காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகுது, அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கணும். அப்படி தண்ணி வைக்கலன்னா பார்த்தீங்கன்னா பால் குறையுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் குறையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா 80லேருந்து பார்த்தீங்கன்னா 87 88% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியால் ஆனது. ஸோ நீங்கள் பாலை பார்த்தாவே தெரியும், தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது தண்ணியால் ஆனது. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் பால் கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அதனால் அந்த 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அது குடித்த தண்ணி உள்ளே போய் அந்த உடம்புல சாப்பிட்ட அந்த சாப்பாடு, அந்த வைக்கோல், சூப்பர் அதெல்லாம் ஜீரணம் பண்ணி அதுக்கு ரத்தத்துக்குள்ளே ரத்தமாக க்ரியேட் பண்ணி அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பாலாக பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் தண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60லேருந்து பார்த்தீங்கன்னா 80-90 லிட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்குள்ள ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60-90 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் மாடு. அதாவது காலையில், மதியானம், சாயங்காலம் இந்த 3 வேலையை சேர்த்தி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்காமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ரொம்ப நான் சொன்ன அளவு குடிக்காமல் 40 லிட்டரு 50 லிட்டர் மட்டும் குடிச்சுன்னா பால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் கலந்திங்கன்னா ஒரு 2-3 லிட்டர் 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும். தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தெரியும், பால் கம்மியாகிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கணும். நீங்கள் ஒரு தடவை வச்சாவே தெரியும் மாடு எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், ஈஸி தான். ஸோ ஒரு பாத்திரத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சுன்னா மறுபடியும் தண்ணி வச்சுருங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வெறும் தண்ணி தான், எவ்வளோ வேணால் அது குடிக்கலாம். ஆனால் அந்த சின மாட்டுக்கு நான் சொல்லலை, இது மாதிரி பால் கறக்கிற மாட்டை சொல்லிட்டு இருக்கிறேன். சின மாட்டுக்கு அந்தளவு தண்ணி எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ அது எவ்வளோ குடிக்குதோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்களா. ஸோ அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி குடிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடல ஒவ்வொரு மாட்டுக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் காட்டுவோம், அப்புறம் தாலிலையும் காட்டுவோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா போதும், 30 லிட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் காட்டிடுவோம். ஸோ நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க, அது தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கும். இதே பார்த்தா இந்த கெச்எஃப் மாடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த 25 லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கிறது. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போசி காட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு போசிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வெய்ய காலத்துலையும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லாவே தண்ணி குடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. அடுத்து நம்ம 2வது பாயிண்ட் பார்த்துருவோம். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்கு கட்டிட்டு போயிடுவீங்க வெயிலில், இந்த மாடு மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இது மாதிரி வாயில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே தள்ளிட்டு கெஸ் வாங்கிட்டு வயிறு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியும் போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாட்டை திருப்பி ரிட்டன் உள்ள செட்டில் கொண்டு தண்ணி லைட்டாக மேலே ஊற்றிட்டு தண்ணியை காட்டினீங்கன்னா அது போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பார்த்தீங்கன்னா அதோட பால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் அந்த மாடு இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுன்னா பால் சுரக்காத ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடக்காமல் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற ஹார்மோன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும். அதாவது மாட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலாக வச்சுருக்கிறது, வேர்வை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு உடம்புல இருக்கிற ஹார்மோன்லாம் பார்த்துட்டு இருக்கும். பாலை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக நடக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செட்டுக்குள்ளேயே வளர்த்துற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கும். இதே நீங்கள் வெயிலில் கட்டி வச்சுட்டு இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா பால் அதை விட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கறக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடுகளை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு வளர்த்துங்க. ஸோ சப்போஸ் வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா மாட்டை கொண்டு கொஞ்சம் வெயிலில் கட்டிடுங்க. அதுக்குன்னு பார்த்தா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா மாடு வெயிலே இருக்க வேண்டாம்.
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி மரத்துக்கு நிழல்லையோ இது மாதிரி செட்டு நிழல்லையோ செட்டுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கட்டுறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால் குறைஞ்சிரும். அடுத்து 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் கறக்கலைன்னா பால் கம்மியாகும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் கறக்குறீங்க, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பால் கறக்குறீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாலை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், இந்த டைம் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கறக்க வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடு பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கும். அந்த மாட்டில் உடம்புல இருக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மணிக்கு சாயங்காலம் கறக்க வேண்டியது பாலை பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு கறந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஓகே இன்றைக்கி 8 மணிக்கு கறந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி டைமை மாற்றி மாற்றி கறந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகி பாலோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அது தப்பு இல்லை. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா டெய்லி டைமை மாற்றி மாற்றி கறந்துட்டே இருந்தால் மாடும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கும்போது உங்களுக்கே தெரியும், மாடு வச்சுருக்கும் போதே நீங்கள் கரெக்டாக ஒரு 4 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டான பார்த்தீங்கன்னா மாடுகளே கத்தும். பால் கறக்க வர சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகளே பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நான் பால் கறக்க டைம் ஆகிடுச்சு மாடு கூப்பிட்டு போயிடலாம். நீங்கள் அதை விட்டுட்டு லேட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பால் கம்மியாயிடும். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இதனாலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நினைப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் போட்டாலோ வெடி வெடித்தாலோ மாட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது குச்சி எடுத்து அடித்தாலோ மிரட்டினாலோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா மாடு வந்து பால் அடக்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து பால் கறந்துட்டுருக்கீங்க ஒரு 4 மணிக்காட்ட வந்து சாயங்காலம் பாலை கறந்துட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பக்கத்தில் ரோட்டில் ஓடுற லாரி டயரோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிச்சுன்னு வச்சுங்க, டப்புன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் திரும்புவோம். மாடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாக்கில் திரும்பும்போது பாலை பார்த்தீங்கன்னா வந்து அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா நரம்பு வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பால்லாம் போயிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அதிர்ச்சி ஆனோடனே அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கிடும். அப்படி சுருங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும், கம்ப்ளீட்டாக நிற்காது, பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். நாம் என்ன நினைப்போன்னா சரி மாடு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி அவ்வளோதான் நினச்சிட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அப்படி விட்டுட்டு போனால் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாயிடும், நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயரு வந்து வெடித்தாலும் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மாட்டை குச்சியால் அடித்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன அதிர்ச்சியான ஷாக்கான சம்பவம் பார்த்தீங்கன்னா இது பண்ணாலும் மாட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பால் வர அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாகி பால் கம்மியாயிடும். சில பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பால் கறக்கணும் அப்படின்னு குச்சியில் அடிப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக கறக்கும், நீங்கள் குச்சியில் அடிச்சுன்னா வந்து சுத்தமாக நின்றுடும், இப்போ பாலே வராது. ஆனால் அதை பார்க்காம பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை அடித்து பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகாது, மாடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் கம்மியாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நல்லா ஒரு மரத்துக்கடிவோ இயற்கையாகவோ ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடில் இந்த மாதிரி சத்தம் எதுவும் கேட்காத மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாட்டை கட்டி வச்சு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. மாடு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பாலை கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடில் இருப்பாங்க, வில்லேஜுக்கு நடுவுலையே இருப்பாங்க, சிட்டிக்கு அவுட் சைடில் வில்லேஜுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் கறக்க அதாவது நம்ம பண்ணைக்குள்ளே மாட்டு பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், மாடு வச்சுக்கிட்டீங்க புதுசாக யாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க மாட்டை பார்க்குறக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நீங்கள் பால் கறந்துருக்க நேரத்தில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா இந்த மாடு என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி இப்போ நம்ம டாக்டர் வந்துருக்கிறாரு நம்ம ஊசி போட போகிறாரு அப்படின்னு நினைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் பேண்ட் ஷர்ட் யாராச்சும் புதுசாக வந்தாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயந்துட்டு மிரண்டுட்டு பார்க்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே விட மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு கட்டுற அந்த பண்ணையை பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த ஃப்ளோரை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அழுக்காக இது கூட பரவாயில்ல, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சொத்தன்னு சேத்தோட
மாட்டு யூரினோட பார்த்தீங்கன்னா அதில் கலந்து ஒரு மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா மாடு படுத்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல மாட்டு கட்டி வச்சு தீனை போட்டு பால் கறந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நோய் வந்துடும் அதுக்கு முன்னாடியே. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சேத்துல பார்த்தீங்கன்னா மாடு பாலை கறந்து அது மேலே படுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மடி நோய் வந்துடும். அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பெரிய பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து காரை போட்டிருப்பாங்க. காரை போட்டு மேட்டை போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து இடத்த பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி வச்சு பாலை கறந்து அது வந்து ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இங்கேயே படுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை வந்து பிடிச்சிட்டு போய் வேறு இடத்துல கட்டிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை வந்து ஒரே இடத்துல கட்டி வச்சுருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை மாற்றுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாடு யூரின் போகும், சாணி போடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை வேறு பக்கம் கட்டிட்டு அந்த இடத்த பார்த்தா க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து மண் தரேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து காய ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாடோட இடத்த மாற்றிடுவோம். பார்த்துட்டே தெரியும் இந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மாடு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கட்டிக்கிற மாடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரமாயிரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா வந்து கறக்கிற இங்கே கொண்டு வந்துடுவோம். கறந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி 8 மணிக்காட்ட வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா அந்த சைடு கட்டிடுவோம். ஸோ வந்து எல்லா இடத்த பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே இருப்போம். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடி நோய் எதுவுமே வராது. மடி நோய் வரைக்கும் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாலை கறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காம்பு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா அப்போவே கீழே படுத்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேறு மல் யூரின் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக கிருமி உருவாயிருக்கும். அந்த கிருமி பார்த்தா அந்த காம்புக்குள்ளே போய் உள்ளே பார்த்தீங்கன்னா தங்கிக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மடி நோய் வந்து அந்த காம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்தால் மாதிரி வரும், பால் வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துக்கு அடுத்த அறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு வயிற்றில் இருக்கிற புழுக்கள் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும். அது எதுன்னு எப்படின்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்றுக்குட்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர பார்த்தீங்கன்னா புழு இருந்துச்சு. அப்படி புழு இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்றுக்குட்டியோட பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தோலாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து தீனை போட்டாலும் மாடு அந்த கன்றுக்குட்டியோ மாடோ பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தோலாகவே இருக்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ள அந்த புழு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்றுக்குட்டியோட ரத்தம், எனர்ஜி இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த புழு சாப்பிட்ரும். புழு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது கழிவு வெளியேற்றிடும். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயிற்றில் புழு இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் குறையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புழு மாத்திரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுத்துருக்கணும். எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா இளைக்கிற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புழு மாத்திரை கொடுத்துருங்க. நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டாவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கால்நடை ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு அந்த தேவையான பார்த்தீங்கன்னா இந்த குடல் புழு மாத்திரையை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த செனை மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சினையாக இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கேட்டுட்டு டாக்டர் கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன மாட்டுக்குன்னு. அதை கேட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாத்திரை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருந்தால் தான் பால் வரும். ஏன்னா ரத்தமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற அந்த புழுவே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா அந்த நாடா புழு இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வெளியிக்கிற பூச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ வெளியிக்கிற பூச்சினால் பார்த்தீங்கன்னா வந்து பால் குறையுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். அதாவது மாட்டுக்கு வெளியே அதோட தோல் என்னென்ன பூச்சிக்குன்னா இந்த பேனு, நுழையாம்பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்கும். அதாவது தெனாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா மாட்டுக்கு வெளியே அந்த தோலில் கோந்துட்டு அதோட ரத்தத்தை பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஓகே பூச்சி தானே 2-3 தான் இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் அந்த பேனு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா குட்டி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய வந்து அது பார்த்திங்கன்னா மொத்த ரத்தத்தையும் உழிஞ்சி மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு தெரியும், எலும்பு தோலாக தெரியாது. நீ என்ன தான் தீனை போட்டாலும் மாடு எலும்பு தோலாகவே இருக்கும். அது எங்கெங்கே ஒழிஞ்சிட்டுக்குன்னா அந்த காலுக்கு அடியை, பாதத்துக்கு அடியை, தொடை இடுக்கு, இப்போ மாட்டு மடிக்கடியை, இந்த கழுத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் எங்கெங்கே போதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோந்துட்டு நல்லா குட்டி போட்டு ஃபேமிலியோடு கோந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நீங்கள் 1-2 பேனை பார்த்தாலே கடையில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனை கொள்கிற ஸ்ப்ரேயை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடிச்சுட்டு அதை கொள்வது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரேவே போதும்.
இந்த பேனு தெனாசு உண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செத்துரும். மாடும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட ரத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பாலை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸில் ஆரம்பிச்சிடும். அந்த வெளியே அந்த பூச்சி உண்ணி இது எதுவுமே போகாது. இது வந்து ஜஸ்ட் அந்த பாலை மட்டும் பார்த்தீங்கன்னா குடிக்கும், பார்த்தீங்கன்னா அதை மட்டும் குடிக்காது, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நோயும் பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டு போயிடும். ஸோ நோய் வந்தால் உங்களுக்கே தெரியும். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோய் வந்துச்சு என்ன ஆகுன்னா அது படுத்து ரெக்கவர் ஆகி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக அது ஆகும் பழையபடி அந்த பால் திரும்ப. ஸோ 2 வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக லாஸ் ஆயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நோய் வராமல் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மாதிரி 2 கோழிக்கோ ஏதோ 4-5 கோழிகளை வாங்கி விட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வர அந்த உண்ணி பூச்சி, ஏன்னா பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துலேருந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வழியே ஏறி மாட்டுக்குள்ளே போகும். ஸோ இது மாதிரி கோழிகளாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பிடிச்சி சாப்பிட்ரும். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இந்த மருந்து வாங்கி அடித்து பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த கோழிகளே பார்த்தீங்கன்னா அதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கும். ஸோ நமக்கு வந்து வேலை மிச்சம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பாயிண்ட்டு. ஸோ இதனாலேயும் பால் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சாயங்காலம் பால் கறந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு அந்த கஸ்டமருக்கு ஊற்றுறதுக்கு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. மாடு பார்த்தீங்கன்னா வந்து 6 லிட்டர் கறக்கிற மாடு. சரிட்டு நீங்கள் வந்து 4 லிட்ரு மட்டும் கறந்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா 2 லிட்டர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் பார்த்தீங்கன்னா மடியிலே தங்கிக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து நீங்கள் கறப்பீங்களே, ஸோ அடுத்த நாள் க்ரியேட் ஆக வேண்டிய பால் பார்த்தீங்கன்னா வந்து 6 லிட்டர் க்ரியேட் ஆக வேண்டிய பால் 4 லிட்டர் ஆகும். இந்த பழைய பாலத்தில் பார்த்தீங்கன்னா மடியிலே தங்கி அது வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மடி காய்ச்சல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பழைய பாலில் பார்த்தீங்கன்னா வந்து மடியில் பார்த்தீங்கன்னா தங்க விடக்கூடாது. நீங்கள் பால் பார்த்தீங்கன்னா வந்து மீதி ஆகுது வேறு எங்கேயும் ஊற்ற இடலைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். ஸோ அந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த மீதி சுத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் குடிச்சிக்கும். மடியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாலை வைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடு பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு மாடு பார்த்தீங்கன்னா வந்து போதும்னு சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி எல்லா பாலையுமே குடிச்சிடும், எந்த பாலும் தங்காது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டோடனே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி விற்றுட்டு வெறும் மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கறப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே தப்பு. கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிற வரைக்கும் மாடு கூடவே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வச்சுக்க நல்லது தான். ஏன்னா நீங்கள் பாலை வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் நீங்கள் கறந்து வச்சிட்டிங்க, ஒரு காலையில் கறந்து வச்சிட்டிங்க வச்சுங்க, 9 மணிக்கு வந்து பாலை கறந்துட்டிங்க, அதை அப்படியே விட்டிங்கன்னு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் கெட்டுரும். பாலோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அது கரெக்டாக அந்த நேரம் தெரியல எவ்வளோ நேரத்தில் கெடுதுன்னு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் கெட்டுரும். எனக்கு தெரிஞ்சு காலையில் வச்சா சாயங்காலம் கெட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பாலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாட்டில் வந்து இந்த பாலை விடக்கூடாது, அப்படி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கறந்துடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழைய பாலை விட்டால் மாட்டுக்கு இது மாதிரி காய்ச்சல் விடுது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக நடக்கிறது. என்ன பாயிண்ட்னா அது என்னென்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து வயசான பால் கறக்கும். அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு சரி இன்னும் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் கறக்க வேண்டியது ஏன் இன்னும் கறக்க மாட்டேங்குது இந்த காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நாள் இருக்குது, மாதங்கள் இருக்குது. அந்த மாதம் முடிகிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அது பாலை கொடுக்கும். இதே மாதிரி வயசானாலும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து நாமளும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாட்டை நிறுத்திட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாட்டை நிறுத்திட்டு அடுத்த மாட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பால் கறந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிற ஆளுங்க அவங்க வந்து மாறினா பால் கம்மியாகுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற ஆளுங்க மாறினா கம்மியாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கறந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகணும், அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவீங்க. ஸோ அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு எப்படி கறக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆளை பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டே பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டே போயிட்டுருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கணும்னு சொல்லி தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பிடிச்சி நிறுத்திட்டு பால் கறந்துட்டு இருப்பார். மாடு பார்த்தீங்கன்னா பயந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கறந்தால் அவரே பார்த்தீங்கன்னா மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் யாராச்சும் கறக்கணும், நீங்கள் போயிட்டீங்கன்னா யாராச்சும் வந்து கறக்கணுன்னா
அவரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அவர் அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கறந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வந்து கறந்தா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த மாடு நின்றுக்கும். ஸோ அதை பழக்கப்படுத்திட்டா பார்த்தீங்கன்னா மாடு நிற்கும். அப்படி பழக்கப்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு புதுசாக யாராச்சும் வந்து பாலை கறந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினான முக்கியமான பாயிண்ட்டு எதனால் பார்த்தீங்கன்னா மாடு பால் குறையுதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இந்த பெரிய இந்த கெச்எஃப் மாடெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5லேருந்து 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பண்ணையில் வச்சு கறக்குறீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய செட்டு போட்டிருப்பாங்க. மாட்டுக்கு தேவையான புல்லு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாங்க. கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா வெயிலில் கட்ட மாட்டாங்க. செட்டுக்குள்ளேயே நல்லா குளு குளுன்னு இருக்கும். இந்த மிஸ்ட் ஸ்ப்ரே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன அளவு பார்த்தீங்கன்னா வந்து கறக்குதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டே இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா நாம் அது மாதிரி பெரிய செட்டு போட்டு தான் மாடு வளர்த்தணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். நான் இப்படி நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாதாரண ஓலையில் பார்த்தீங்கன்னா வந்து தகரத்தை வச்சு செட்டு இருந்தாலும் இது மாதிரி அதுக்கு கீழே ஏதாவது செட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். மாடு பார்த்தீங்கன்னா நிழலில் இருக்கிற மாதிரி இந்த செட்டு இருந்தாலும் ஓகே தான். அதுவே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாகிறது பார்த்தீங்கன்னா தடுத்துடும். அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த டைமிங்கு அப்புறம் பாலுக்கு மாட்டு கொடுக்குற தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாவே நீங்கள் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா மாட்டுலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வளர்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியானாலும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து 12 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இது மாதிரி ஏதாவது காரணத்தினால பால் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பயங்கர லாஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா தவிடு, மாடு தீவன, புண்ணாக்கு, ஆள் கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பால் கறந்தால் தான் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கும். நீங்கள் அந்த பால் பார்த்தீங்கன்னா அது கம்மியாச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாயிடும். ஒரு மாடுனா பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியாது. இது எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாபம் கூட வராது. போட்ட காசே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் பண்ணை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்து அதை டக்குன்னு மூடிட்டு கிளம்பிடுவாங்க. நான் இன்னும் நிறையா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு பண்ணை எப்படி ஆரம்பிக்கிறது, ப்ராஃபிட்டாக லாஸாக, என்னென்ன தீவனம் எடுக்கணும், நோய் மேலாண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸாக போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா நான் இப்போ சொன்ன அந்த வீடியோவில் இருக்கிற காரணங்களை தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மாடு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடு தேர்ந்தெடுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பழைய வீடியோவை. ஸோ நீங்கள் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணையை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். இது மாதிரி பால் கம்மியாக இருந்தாலும் பாலை பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடைசி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா நீங்கள் எவ்வளோ மாடு பார்த்தீங்கன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆள் போட்டிருந்தா அது வேறு. நீங்கள் வந்து எவ்வளோ ஆள் வேணால் போட்டுக்கலாம். ஆடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடு வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் போடல, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற அளவில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வாங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடு பார்க்க மட்டும் வேலை இருக்காது. எங்கேயாச்சும் வெளியே போகணும், அங்கே இங்கேயும் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குறைவான அளவில் பார்த்தீங்கன்னா மாடை வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் அது பார்க்காம பார்த்தீங்கன்னா நிறையா மாடு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கரெக்டாக மாட்டுக்கு தேவையான தீவனத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். மாடும் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகாமல் பார்த்தீங்கன்னா நல்ல பாலை கொடுக்கும். நீங்கள் ஒரு 5 மாடு வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-30 மாட்டை வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா தீவன பற்றாக்குறை வரும். பார்க்குறது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தீவனம் கொடுக்குறது, எவ்வளோ கொடுக்குறது இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. மாடு பார்த்தீங்கன்னா தீன் கம்மியாக சாப்பிட்டு தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு பற்றாக்குறையில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதனால் பாலும் கம்மியாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா 30 மாடை வச்சுட்டு நீங்கள் கம்மியான அளவில் பால் எடுக்கிறதுக்கு ஒரு 10 மாடை வச்சுட்டு நல்ல பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.